ஸோ உடல் உணவு நம்ம பார்க்குறோம், தண்ணீர் பார்க்குறோம், காற்று பார்க்குறோம். அடுத்து வருவது உடல் சுத்தி. பொதுவாக நம்ம காலநிலைகளை பொறுத்து ரித்துச்சரியைன்னு சொல்லக்கூடிய 6 காலங்களாக நம்ம பார்க்குறோம். கோடைக்காலம், முன் கோடைக்காலம், இளவேனிற் காலம் சொல்லுவோம். அதே போல் முன்மழைக்காலம், மழைக்காலம், அதே போல் குளிர்காலம், குளிர்காலத்திற்கு பிறகு முன்னாடி வரக்கூடியது 6 சீசனாக நம்ம பிரிக்கிறோம். இந்த 6 சீசன்லேயும் ஒரு சீசன், அதாவது ஒரு கோடைக்காலம்னா அந்த இடத்துல வாதத்துடைய சீற்றம் இருக்கிறதுனால அங்கே எனிமா சார்ந்த ஒரு கிளென்சிங் நம்ம செஞ்சுக்கணும். அடுத்து மழைக்காலம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நம்ம உடலில் பித்த மிகுதி இருக்கிறதுனால அந்த இடத்துல பேதிக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது, மார்கழி மாதம் அல்லது தை மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நம்ம கபத்துடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால வாந்திக்கான சிகிச்சையோ அல்லது ரத்த மோட்சணம்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான பிளட் லெட்டிங் தெரப்பியோ நம்ம எடுத்துக்கணும். பட் இது எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது லேசான பேதிக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கொள்வது தான் தேக சுத்தின்னு சொல்லுவோம், ப்ரிவென்ஷன். பொதுவாக அந்த காலத்தை நம்ம வீட்டில் உள்ளது தான். வீட்டில் பாட்டியார் இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அன்றைக்கி காலையில் விளக்கெண்ணெயை எடுத்து வாயில் போட்டுருவாங்க. தினம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, அந்த கணக்கு தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு உடல் சுத்தியாயிட்டே இருந்ததுன்னா உறுப்புகளோட செயல்பாடு பெட்டராக இருக்கும். அப்போ நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். மெயின்டெனன்ஸ்.